வரும். அவர் என் ஜாக் இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னங்க முதலாளி, Thank you. ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. நான் எவ்வளவு டான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் என்ன தெரியுமா? டான்ஸ்? அது என்ன 3 தகுதி? 1 அவர் என்ன எடுக்கவே மாட்டேங்குது. எப்போ நான் ஜெஸ்ஸியா வந்த ஹீரோயின் எடுக்கல. இதெல்லாமா? நீங்க ராக் ஹீரோயின் எடுக்கல. நீங்க வர மாட்டீங்கப்பா. இவன் கண்ணு வச்சிருவாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன பண்ணப்பாங்க? டைட்டானிக் ரோஸே கூட்டாத நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க. அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆபீஸ்ல சீனியர் தான் கொடுப்பாங்க. போங்க போலாம். இப்படி அழுதுட்டே வருவியா? உங்க ஆபீஸ்ல சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? So sad. இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? கேட்சிட்டா. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் உனக்கு சொல்லி தரமா? வா வா. விலகு விலகு விலகு. முடியாது. அது என்னோட என் பேரு. அவர் எனக்கு அவன் தான் இவனுக்கு ஓகே செல்லாம் 2500 இதுதான் அவனுக்கு. எது? பூ கூட இந்த மாதிரி டான்ஸே போடுறதில்ல. கைய கூட புடிச்சது இல்ல. தட்டு பூ பழம் சேர்த்து 200 ரூபாய் ஆச்சு. சரிடா. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுற? அவங்க 2 ஸ்டெப் போட விடு. அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா இல்லப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க போடுங்க. இது செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? அந்த இடுப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க தான் நான் பார்த்தேன். என் கைய என்ன? சரி வரேன். வச்சாங்க. நான் ஒரு ஸ்டெப் தான் கேட்டேன். இது சீன் எனக்கு ஃபுல்லா என்ன இத மறந்துட்டு போறேடா. என்னது இது? gift. இன்னைக்கு மாஸ்டர் இன்னைக்கு 40 சப்பாத்தி வரணும் மாஸ்டர். எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ அஸ்வினுக்கு தான், அஸ்வின் உனக்கு தான். அப்புறம் அவ சுனிதா. எதுக்குங்க இன்னொரு பொண்டாட்டி? சார் அவ கோபம் வரல உனக்கு. இத காட்டு. என்ன உங்க ரெண்டு பேரும் எப்படிமா பவுன் சமைக்கிறாங்க? இதுதான் சுனிதா. அப்படிலாம் நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னேன். ஓ அவ்வளவு ஜெனின் குழந்தையா? சார் ஸ்டார் எப்படி இருக்கும் ஸ்டார்? எனக்கு தெரியுது. பிளான்டா. வெக்கப்படாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். थैंक यू. பண்ற ஸ்டாருக்கு ஏதாவது சாப்பிட்டு இருக்குதா? ஓகே சார். ஓகே சார். படிச்சு என்ன ஆக போற? டாக்டர். இதெல்லாம் அவர் பண்ணி விட்டுருக்க வேண்டியது. அவர் என்ன விட்டு போயிட்டாரு. சட்டுன்னு வந்து ஏன் மன்னிக்கணும். எம்டி சார் அவசரமா கூப்பிடுறாரு. இன்னொரு முறை வந்து விலாவரியா கேக்குறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா? ஐயா உத்தரவு வாங்கிறேன். எம்டி சார் பேர் நல்லா இருக்கு. அஷு இது இங்க பாருங்க. நான் ஐயோ வாங்க. இது கோச் நீ அவசரமா கிளம்புறீங்க? அந்த அளவு 5000 கூட தர எடுக்க சொன்னா இவன் காசை விடுவா மோசில மங்களமாலான்னு பாக்குறான். வாங்க. சமைங்க. ரெண்டு பேரும் போயிட்டீங்க. அது வந்து எனக்கு எப்படி அந்த வெறும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க மறுபடியும் கரண சுப்ரா மாறுறீங்க. சொக்க தங்கது இன்னொரு ஆட் பண்றோம். அவ்வளவுதான் ஃபிக்ஸ். பாவம் செஞ்சுட்டான். இங்க டான்ஸ் ஒன்னு போட்டாங்களே. எம்டி சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. மூர்த்தி எனக்கு இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்குது. அடிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு வெறியில. இந்த சுனிதா இருக்காளே. இப்போ நம்ம ஓசில ஒரு ஆட் எடுத்து கொடுத்தா உயிர் போற நேரத்துல நம்மள கூப்பிட்டு கேட்கவே ரொம்ப கஷ்டம். அந்த சுனிதா இருக்காளே. இதுக்கப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கு. இங்க வச்சலாம். ஐயோ டெய்லி பாத்ரூம் போறது தானே. என்ன மட்டும் காப்பாத்ரா சாமியே. இல்லவே இல்ல மாஸ்டர். ஆமா அவங்களே ஏதோ டிஸ்குவாலிஃபை ஆக போற டீம். பாசன்முகா ஏதாவது பிரச்சனை மட்டும் என்னாச்சு பாக்கணும் தோணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பண்ணவே மாட்டேன். பாவக்கா ஜூஸ் இல்ல. ஆமா உன் பொண்ணு கூட எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்துட்டானா? கூட பரவாயில்ல. ஆனா முட்டை
காசு பணம் சேர்க்கறதுக்காக நான் இந்த வியாபாரத்தை செய்யல. இது வரைக்கும் நான் விடவே இல்ல ஜாலி. சூப்பர் செல்லம் எல்லா புகழும் சேவை மனப்பான்மையோட தான் இந்த வியாபாரத்துல நான் ஈடுபட்டு இருக்கிறேன். ஹலோ எப்படி இருக்கலாம்? பரம்பரையா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எங்க குடும்ப சொத்தை ஒரு ட்ரஸ்ட் மூலமா கஷ்டப்படுற சாதாரண ஜனங்கள் மிடில் கிளாஸ் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நெக்ஸ்ட் வீக் நான் வரேன். பை. நின்னுட்டே இருக்கேன். அதுக்காகத்தான் தனி ஆளா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தேன். எனக்கே தெரியாம சிக் அப்படின்னு ஒரு சவுண்ட். எப்படி? பின்ன என்னங்க ஐயா, நீங்க தனியாள் இல்ல. ஒரு பாம்மா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க சாகர வரைக்கும் உங்க கூட நானும் எங்க எம்டி இருப்போம். போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க என்னாச்சு? வேலை பண்ண மாட்டீங்க. ஏலோ கூட இல்லையா? வாழ்க நலமுடன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் ஐயா. நான் சொன்னல என் அருமை உங்களுக்கு இப்பதான் புரியுது. ஆமா. என்ன மாதிரியே நீங்களும் சேவை மனப்பான்மையோட 5 பைசா கூட வாங்காம இலவசமா இந்த விளம்பர படத்தை எடுத்து தர சம்மதிச்சீங்களே. ஏய் இது பன்னீர் கீரோஸ் தானே? எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஜனாதிபதி முருகேசு. அவருக்கு டிராவலிங் டு சேம். இந்த பிரியாணி இன்னும் விசில் அடிக்கல. ஏப்பா அழுகுற முருகேசா? இப்ப யார் நேரா பாட்டு? குக்கர் தான் பாட்டு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். தயவு செஞ்சு இந்த குக்கரை எப்படியாவது வெடிக்க வச்சிருங்க. உன்னை நான் என்ன என்ன போய் ஜனாதிபதின்னு கேட்டேன்? ஐயோ உன்னை என்ன கேட்டேன்? ஐயோ நீ இது மாதிரி இப்படியே போ. பக்கத்துல அந்த குழந்தை நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எனக்கு நானும் திருடிட்டேன். நீ என்ன திருண்ண? அஸ்வினோட இது. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். நாங்க போனாலே என்ன வந்து துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் நான் இவருக்கு அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால பேச போனா இவர் வந்து அவர் பாப்பா அவங்க வேணா போயிரு அப்படின்னு. ஐயோ இவங்க பசங்க பொங்க 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப என்ன நடிப்புடா. பணத்துக்காக மகளையே சுட்டு கொண்ட சிவனாண்டி சிவனாண்டி. டேய் சீரியல் நினைச்சாரா? சொன்ன மாதிரி பொண்ணு யாரு கூட ஓடி போச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா தன்னுடைய 2 காவியா இருக்கிறதுக்கு வாட்டமா சிவனாண்டியா வந்து முன்னாடி நிப்பாட்டா.